வணக்கம் உறவுகளே. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு கிளியும் காகமும் மரக்கிளையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சான். காகத்தை பார்த்து கிளி சொல்லிச்சான், நீ ரொம்ப கருப்பாக இருக்கிற, அசிங்கமாக இருக்கிற, நான் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு, எனக்கு மக்கள் எல்லாம் பழம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுதான். அது காகம் சொல்லிச்சான் கிளிக்கிட்ட, பரவாயில்ல, நான் மழை வந்தாலும் நனைய மாட்டேன், வெயில் வந்தாலும் காய மாட்டேன், தண்ணி வேணும்னா தேடி போய் குடிச்சுக்குவேன், எனக்கு யாராவது உணவு வச்சாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடுவேன், என்னோடய குணம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிச்சா காகம். ஒரு நாள் அமாவாசை வந்துச்சான். அமாவாசைக்கு வடவாயசத்தோட அப்பளமெல்லாம் பொரித்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த சாதத்தை காக்காய்க்கு மனிதர்கள் வச்சுட்டு கா கா கான்னு கூப்பிட்டாங்களாம். காகம் சொல்லிச்சா கிளிக்கிட்ட, என்னோட பாஷையில் என்னை கூப்பிடுறாங்க, ஆனால் உன்னைய மனிதர்கள் உன்னோட பாஷையில் கீ கீன்னு பேசுகிறதில்ல, அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு அவங்க பாஷையை உன்னைய பேச வைக்கிறாங்க. மிளகாப்பழம் நீ அம்மா அப்பான்னு சொன்னால் தான் அந்த ஒரு மிளகாப்பழத்தை கொடுப்பாங்க உனக்கு, நீ யாருக்கு பகிர்ந்துக்கவும் முடியாது, யாரும் உனக்கு கொடுக்கவும் முடியாது, நான் என்னை பற்றி பெருமையாக தான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.